அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு துசான் பிளாக். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தை மாதங்கள்ல மழை பெய்யும். நம்ம மழையில நனைஞ்சிருப்போம். ஜெர்மனில தை மாசம் ஸ்னோ கொட்டுது, ஐஸா அப்படியே கொட்டு. இந்த இடத்த பாருங்க, அப்படி ஃபுல்லா வெள்ளையா இருக்குது. ஐஸ் கொட்டி போய் அப்படி ஃபுல்லா வெள்ளையா இருக்குது. இந்த ஸ்னோ கொட்டும் போது ரோட்டெல்லாம் எப்படி இருக்கு, வாகனங்கள் எல்லாம் எப்படி போய் வருது, வீட்டு கூரை மேல ரோட்ல எல்லாம் எப்படி ஸ்னோ படர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா காட்ட போறோம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வந்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ திறந்து பாருங்க. ரோட்டே தெரியல பாருங்க, அப்படியே ரோட்டே அப்படி ஃபுல்லா ஐஸால மூடிட்டு அவ்வளவு ஸ்னோ கொட்டி போயிருக்குது. இப்போ நாங்கள் மெயின் ரோடுக்கு போறோம். மெயின் ரோட்ல பாருங்க, ரோட்டுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் ஐஸ் க்ளீன் பண்ணி விட்டுருக்காங்க. ரெண்டு பக்கத்துலேயும், அதால தான் வாகனங்கள் போய் வரக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த இலையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஐஸ் அப்படி படிஞ்சு போயிருக்கு. அந்த இலையை தட்டும் போது அப்படி அது கொட்டுது பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளோட நடப்பாதையில் கை வச்சாலுன்னா கை ஃபுல்லாக அப்படி ஐஸ் ஸ்னோ தான் இருக்குங்க பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து அந்த சைட்டில் படிஞ்சிருக்கலாம் அப்படியே கையால் எடுக்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. நல்லா அந்த கையால் உதிர்த்த மட்டும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வேறு லெவலில் குளிருது. குளிரண்டா செம குளிர். இப்போ ஊரில் நம்ம ஏசி போட்டு ரூமுக்குள்ளே இருப்போம், இங்கே ரூமை விட்டு வெளியே வந்தால் ஊரே ஏசிக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. செம குளிர். அது ஸ்னோ கொட்டும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கும்போது இப்படி வெள்ளையை அப்படியே படந்து போய் இந்த அப்பிள் பெண்ணை நீ யாரோ அந்த பாட்டில் வர்ற அந்த பாட்டு ஃபீல் தான் வந்துட்டு இருக்குது. செம குளிர், ஸ்னோ கொட்டிக்கிட்டே இருக்கு. இந்த தெருவோரங்களில் இருக்க இந்த மரங்களை பாருங்க, எவ்வளோ பெரிய பெரிய மரங்கள் பாருங்க, ஒரு இலை கூட இல்லை. அவ்வளவுமே இந்த குளிருக்கு கொட்டிடும். கொட்டி வெறும் தண்டுகள் மட்டும்தான் இருக்கும். இந்த தண்டுகள் பார்த்தீங்கன்னா அடுத்த வெயில் காலம் வரும்போது, அதாவது அடுத்த 5ஆம் மாதம் வரும்போது திரும்ப முதல்ல இருந்து இலைகள் எல்லாம் திரும்ப முளைக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இந்த மரம் பட்டு போகாமல் அப்படியே இந்த குளிரில் உறைஞ்சி போய் இருக்கும். இந்த வீடுகளுக்கு முன்னுக்கு இருக்க இந்த சின்ன சின்ன கார்டன்லாம் எதுவுமே தெரியாது பாருங்க, ஃபுல்லாக எல்லாம் அப்படியே ஐஸ் மயமாக போயிருக்கு. அப்படி வெள்ளையாக படர்ந்து போயிருக்குது, ஒன்றுமே இருக்காது, எல்லாமே அப்படியே மூடிடும். இந்த சின்ன சின்ன கண்டுகள் கூட பாருங்க, வெறும் தண்டு தான் இருக்கு. எல்லாமே இப்படி குளிரில் உறைஞ்சி போயிருக்குது. இந்த கண்ணால் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஆனால் குளிரும் அதை விட அட்டகாசமாக இருக்குது. வெளியே இந்த குளிர்காலங்களில் வீட்டை விட்டு வெளியே வாரண்டாலே ஒரு எரிச்சல், ஒரு கோபம் தான் வரும். அவ்வளவு குளிர், அந்த தாங்க இல்லாத குளிராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஜாக்கெட்டுகள், சப்பாத்துகள், 3க்கு மேற்பட்ட உடுப்புகள் அப்படியெல்லாம் போட்டால் தான் அந்த குளிரில் இருந்து தப்பலாம். அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும். நாங்கள் விடுற மூச்சு கூட அப்படி புகையாத்தான் போகுது பாருங்க. நான் ஊதி காட்டுறேன்னு அப்படி புகையா வருதுண்டு. இந்த நாடுகளில் அவசரத்துக்கு எங்கேயாவது போகணுன்ட்டு கார் எடுக்க வந்தால் கார் அப்படியே மூடப்பட்டு போயிருக்கும். இன்னது இதை கண்ணாடியெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த ஐஸெல்லாம் வலிச்சு விட்டு தான் இந்த கார் எடுத்துகிட்டு போகணும். அதுக்குள்ளே போகிற பயணமே வெறுத்துரும், அப்படி இருக்கும். இந்த ஸ்னோ ஓட்டுற காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நடப்பாதையில் கல்லுப்புகளை தூவிருப்பாங்க. அந்த கல்லுப்பு தூவுறதால அந்த ஸ்னோவும் வேகமாக கரையும். அதே அளவு எங்களோட காலுக்கும் ஒரு கிரிப் கிடைக்கும். இதால் நிறைய பேர் வலிக்கு விழாமல் பாதுகாப்பாக இருப்பாங்க. இந்த ஸ்னோ ஓட்டுற நாடுகளில் இதுவும் ஒரு வழக்கமாக இருக்குது, இந்த நடப்பாதையில் கல்லுப்பு தூவுறது. இன்னுமே ஸ்னோ கொட்டினது ரெண்டா பாடு இல்லை பாருங்க. ரோட்டில் இருக்கிற அப்படி கையை வச்சு ஐஸ் அள்ளி காட்டுறேன்னு எவ்வளவு சாஃப்டாக, எவ்வளோ அப்படி பூ மாதிரி கொட்டுதுன்னு பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த புதுசாக விழுற ஸ்னோ எவ்வளவுதான் சாஃப்டாக இருந்தாலும் அது மேலே மேலே விழுந்து அப்படியே சேரும் போது ஒரு கட்டத்துக்கு பிறகு அப்படியே உறுதியான ஒரு கல்லை விட பலமான ஒரு அப்படியே கட்டியாயிரும். இப்போ நம்ம டீப் ஃப்ரீசரில் ஒரு தண்ணி வச்சு எடுத்தால் அப்படி ஐஸாக இருக்குமோ அதே மாதிரி அப்படி உறுதியாயிரும். அதுக்கு பிறகு அதை உடைக்கிறதோ அதை கரைக்கிறதோ ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த ரோட்டில் விழுற அந்த ஐஸ் எல்லாம் அப்படி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது அப்படியே நாள்பட்டு போச்சுன்னா அப்படியே இறுகிடும். அப்படியே மேலே மேலே விழுந்து அப்படி உறுதியாகி இறுகிடும். அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வீடுகள், பொது நிறுவனங்கள் அங்கே அதுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த ஸ்னோவெல்லாம் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் வலிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அது சேர்ந்து கல்லாச்சு என்றால் அப்புறம் நிறைய விபத்துக்கள் நடக்கும். மாக்கள் நடந்து போகும்போது வலிக்கி விடுவாங்க. அப்படி பிரச்சனைகளும் இங்கே இருக்குது. நல்லா ஸ்னோவில் நனைஞ்சு பாருங்க. இந்த தலை, இந்த ஜக்கெட் எல்லாத்துலேயுமே ஸ்னோ தான் ஒட்டி இருக்கு. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்மளோட வீடியோஸை பாருங்க. அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.